Next question. In shell molding, ஷெல் மோல்டிங்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபினாலிக் ரெசின் ஆர் ஃபினால் ஃபார்மால்டிஹைடுன்னு சொன்னால் ஃபினால் ஃபார்மால்டிஹைடு தான் வந்து மோல்டு மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ ஃபினால் ஃபார்மால்டிஹைடை யூஸ் பண்ணுறாங்க மோல்டு மெட்டீரியலாக. ட்ரை சிலிக்கா சாண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த மோல்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை சிலிக்கா சாண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஷெல் மோல்டிங்கில். ஓகே, ஸோ இந்த ஷெல் மோல்டிங்கில் we are using phenolic formaldehyde, phenol formaldehyde or phenolic resin as mold material. Dry silica sand is used for increasing the strength of the mold. Okay, இன்னொரு கொஷின் இந்த ஷெல் மோல்டிங்கில் how can the shell thickness is maintained accurately? ரைட்டா? ஷெல் திக்னஸ் வந்து அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது. ரைட்டா? ஸோ அதில் வந்து டாலரன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபினிஷிங் ப்ராசஸும் அதிகமாக பண்ண வேண்டி வரும். ரைட்டா? ஸோ அதனால் அக்யூரசி கிடைக்காது. ஸோ அக்யூரேட்டாக அந்த ஷெல் திக்னஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா by controlling the time during which the pattern is in contact with the mold. ஸோ மோல்டு கூட நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபினாலிக் ஃபார்மால்டிஹைடு தான், ஃபினால் ஃபார்மால்டிஹைடு தான் மோல்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த மோல்டு கூட இந்த பேட்டர்ன், இந்த காம்போனண்ட், ஓகே, thickness of the shell depends on the time during which the component is in contact with the mold. ஸோ அந்த காம்போனண்ட்டு, அதாவது கேஸ்டிங் காம்போனண்ட்டு மோல்டு கூட எவ்வளோ நேரம் வந்து காண்டாக்டில் இருக்கோ அதை பொறுத்து தான் திக்னஸ் ஆஃப் த ஷெல் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்ரன்ங்கிறது ஒரு டிஃபெக்ட், கேஸ்டிங் டிஃபெக்ட்டு. ஓகே, எதனால் இந்த மிஸ்ரன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்சஃபிஷியன்ட் ஃப்ளூயிடிட்டி. ரைட்? இன்சஃபிஷியன்ட் ஃப்ளூயிடிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த ஃப்ளூயிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த அலுமினியமுக்கு நம்ம சிலிக்கான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எதனால் ஃப்ளூயிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் அப்படின்னா, ஃப்ளூயிடிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் the molten metal will not flow freely inside the cavity. அப்படி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகலைன்னா the cavity won't be filled up completely. ரைட்டா? கம்ப்ளீட்டாக அது ஃபில் பண்ணாது. ரைட்டா? கொஞ்சம் இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி நிறைய வாய்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் ஃப்ளூயிடிட்டி அதிகமாக இருக்கணும் அந்த மோல்டன் மெட்டலுக்கு. அப்படி அந்த ஃப்ளூயிடிட்டி இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா காஸ் ஆகிற டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் மிஸ்ரன். ஓகேவா? ஸோ இட் இஸ் a casting defect which occurs due to insufficient fluidity of the molten metal. Okay, misran is the defect produced due to non-filling of farthest point of the cavity. அதாவது போரிங் பேசின் உள்ள மோல்டன் மெட்டலை ஊற்றுறாங்க. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல ஊற்றுறாங்கன்னு வைங்களேன், அது இப்படியே வந்து அந்த மோல்டு கேவிட்டி இவ்வளோ பெருசு இருக்குது. ரைட்டா? மோல்டு கேவிட்டி இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஊற்றுற அந்த மோல்டன் மெட்டல் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நின்றுடும். ரைட்டா? நின்றுடும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அது ஊற்றி ஃப்ளோ ஆகிட்டு வரும்போதே சொலிடிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. ரைட்டா? ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃப்ளூயிடிட்டினால் காஸ் ஆகிற விஷயம் அதுதான். ரைட்டா? ஃப்ளோ ஆகும்போதே சொலிடிஃபை ஆகி அப்படியே அந்த ஃப்ளோ வந்து தடுத்துடுறது. அப்போ என்ன ஆகும்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கேவிட்டிக்கு வந்து சேராத அந்த மோல்டன் மெட்டல். ரைட்டா? ஸோ நான் ஃபில்லிங் ஆஃப் த farthest பாயிண்ட் of the cavity from pouring point because of lack of molten metal. Right? lack of fluidity ன்னு சொல்லலாம். இல்லை molten metal, அதாவது liquid metal பத்தலை அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? this may occur due to the solidification of molten metal is started before complete filling of the cavity. கேவிட்டியை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் solidification ஸ்டார்ட் ஆகணும். கேவிட்டி உள்ள ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போதே சொலிடிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பிரச்சனை தான் வரும், மிஸ்ரன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அலுமினியம் அலாய் பிஸ்டன்ஸ் ஆர் மேட் பை கிராவிட்டி டை கேஸ்டிங். அதாவது முன்னாடியே பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டினில், piston is simple in shape. Okay,
ஸோ பிஸ்டன் சிம்பிளாக இருக்கிறதுனால அந்த அலுமினியம் அலாய் பிஸ்டன் எல்லாமே வந்து கிராவிட்டி டை காஸ்டிங்கில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இதே ப்ரெஷர் டை காஸ்டிங்கில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு ஐட்டம்ஸ். ஓகே, அதே ஆட்டோமொபைலில் அந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப் வந்து கார்பரேட்டர் இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப். ஓகே, அதையெல்லாம் வந்து ப்ரெஷர் டை காஸ்டிங்கில் மேக் பண்ணுறோம். ஓகே, ஜுவல்லரி வந்து அது ப்ரிசிஷன் ப்ராடக்ட்ஸ் இல்லையா? ப்ரிசிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் ஷேப்புன்னு சொல்லலாம், பட்டு கரெக்டாக அந்த சைஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ப்ரிசிஷனாக இருக்கணும். ஓகே, அந்த டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால் அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்க்கு இன்னொரு நேம் என்னென்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். ஸோ வேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணுறோம் இல்லையா? வேக்ஸ் வந்து நம்ம பேட்டர்ன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ஓகே அதை வந்து பண்ணுறோம், மோல்டு க்ரியேட் பண்ணுறோம். ரைட்? ஸோ இப்போ இந்த வேக்ஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வெளியே வரும். ரைட்? அதனால தான் அதுக்கு பேர் வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். ரைட்? லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் சொல்லலாம், அதை இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்னு சொல்லலாம். ஓகே, லார்ஜ் பைப்ஸ் எதில் மேக் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங்கில் கோர் கிடையாது. இப்போ நார்மலாக பைப்ஸ் வந்து ஹாலோ தான் இல்லையா? ஸோ ஹாலோ ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம கோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக நார்மல் காஸ்டிங்கில் கோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சென்டர் பாயிண்டில் அந்த கோரை வந்து அந்த சர்க்குலர் சிலிண்டர் ஷேப் கோர் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி அந்த காஸ்டிங் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த கோரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சென்டரில் ஹோல் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ பைப்ஸ் எல்லாம் வந்து அப்படி தான் மேக் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து லார்ஜ் பைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங்கில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? நோ கோர் இஸ் யூஸ்டு, ஒன்லி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்டு. அதாவது அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அந்த கேவிட்டி ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் வித் ஹையர் ஸ்பீடு. ஓகே, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சென்டரில் இருக்க அந்த மோல்டன் மெட்டல் எல்லாமே வந்து தே ஆர் ஃபோர்ஸ்டு டுவோர்ட்ஸ் த சர்க்கம்ஃபரன்ஸு. ரைட்டா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கேவிட்டி. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சென்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோல், அதாவது கேவிட்டி ஃபார்ம் ஆகிடும். அந்த மோல்டன் மெட்டல் எல்லாமே வந்து அந்த அரவுண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த மோல்டு கேவிட்டி ப்ரொடியூஸ் ஆகிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பைப் ப்ரொடியூஸ் ஆகிரும். ஓகே, ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் கோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பை மீன்ஸ் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் இட் வில் ப்ரொடியூஸ் ஹாலோ pipes. Okay, thin webs. Next, thin webs like disked wheels, spoked wheels, pulleys. இதெல்லாம் thin, அதாவது டிஸ்க் மாதிரி. ரைட்டா? ஒரு வீல் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதெல்லாம் என்ன காஸ்டிங் அப்படின்னு சொன்னால் செமி சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங். ஓகே, செமி சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங். இப்போ வீல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட திக்னஸ் வந்து கம்மி. ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து புல்லிஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் புள்ளி ரிம்டு இது ஓகேவா, ரிம்டு வீல்ஸ். ரைட்? இது எல்லாமே வந்து நம்ம செமி சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் பெல்ஸ் ஆர் மேடு பை லோம் மோல்டிங். இப்போ லோம் சாண்ட் அப்படின்னா கிளே 50% அண்ட் சாண்ட் 50% யூஸ் பண்ணுறது. ஓகே, ஜென்ரலாக க்ரீன் சாண்ட் அப்படிங்கும்போது நமக்கு 30% clay and around 60% sand plus 10% water. ஓகே, அதுதான் வந்து க்ரீன் சாண்ட் மோல்டு. இதே லோம் சாண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50% சாண்டு அண்ட் 50% clay. ஓகே, coming to the next question, requirements of an ideal gating system. இப்போது அதில் நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த கேட்டிங் சிஸ்டம். ரைட்? கேட்டிங் சிஸ்டம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஃபார் போரிங் த மோல்டன் மெட்டலை அதில் போர் பண்ணுவாங்க. ஸோ கேட்டிங் சிஸ்டமில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு போரிங் பேசின். ஓகே, அண்டு ஸ்ப்ரூ, டவுன் ஸ்ப்ரூ அண்டு இன்கேட். ஓகே, அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து அது மோல்டு கேவிட்டி உள்ளே போயிடும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸு
ஐடியல் கேட்டிங் சிஸ்டம், அதாவது ஐடியலான ஒரு கேட்டிங் சிஸ்டம்க்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. The molten metal should enter the mold cavity with as high velocity as possible. Okay, ஸோ எவ்வளோ வெலாசிட்டி அதிகமாக ஃப்ளோ பண்ண முடியுமோ அந்த வெலாசிட்டியில் அது ஃப்ளோ ஆகணும், ரைட்டா. அப்போது தான் வந்து ஏன்னா மோல்டன் மெட்டலுங்கிறது ஃப்ளூயிடிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரைட்டா. நம்ம எவ்வளோ தான் ஃப்ளூயிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வந்து ஃப்ளோ ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஹை வெலாசிட்டியில் ஃப்ளோ பண்ணும்போது that will completely fill the mold cavity without any disturbance. ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும்போதே அது solidify ஆக ஆரம்பிச்சிடும். மெதுவாக லெஸ் வெலாசிட்டியில் வந்து போர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளோ ஆகும்போதே solidify ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ mold cavity fill ஆகாது. ஸோ இட் வில் create a defect called misrun. ஓகே, சரி. The mold metal should enter the mold cavity with high velocity, as high as possible, right. It should facilitate complete filling of the mold cavity. Mold cavity-யை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி அந்த கேட்டிங் சிஸ்டம் அமைஞ்சிருக்கணும், ரைட்டா. சரி. It should be able to prevent the absorption of air or gases from the surroundings on the molten metal while flowing through it. அதாவது மோல்டன் மெட்டல் வந்து அந்த கேட்டிங் சிஸ்டமில் ஃப்ளோ ஆகும்போது சரௌண்டிங் ஏர் அண்ட் கேஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணிடாமல் இருக்கணும், ரைட்டா. ஸோ அந்த ஓப்பனிங்ஸ், அதாவது இன் கான்டாக்ட் வித் அட்மாஸ்ஃபியர் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏர் கேஸ் அதை அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஹோமோஜினிட்டி மிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அது நடக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஏபிள் டு ப்ரிவெண்ட் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஏர் ஆர் கேஸ் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ், ரைட்டா. ஓகே, then velocity of molten metal. Velocity of molten metal in the gating system should be as high as possible within the limits of laminar flow. அதுதான் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதாவது அந்த லேமினார் ஃப்ளோ லிமிட்டில் இருக்கணும். ஓகே, இட் ஷுட் நாட் பிகம் டர்புலண்ட், ரைட். லேமினார் ஃப்ளோவில் மேக்ஸிமம் பாசிபிள் வெலாசிட்டி எவ்வளவோ அவ்வளோ இருக்கணும். ஓகே, சரி. Next, gating system should not allow the sand erosion to take place during filling of molten metal. ஸோ மோல்டன் மெட்டலை கேவிட்டி உள்ள ஃபில் பண்ணும்போது, ரைட்டா, அந்த கேட்டிங் சிஸ்டம் வழியாக போகும்போது அந்த சேண்டை வந்து எரோட் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதாவது எரோட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நிறைய மோல்டன் மெட்டல் தங்கிடும், ரைட்டா. ஸோ அது இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து requirements of ideal gating system. Okay.